டெல்லியில் 16 நூல்களை குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்னென்ன புத்தகங்கள்? தேவா, டெல்லியில் நடைபெற்று வரும் விழாவில் தற்பொழுது 16 புத்தகங்களை துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் தரப்பிலிருந்து கொண்டுவரப்பட்ட 16 தமிழ் புத்தகங்களை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய இணையமைச்சர்கள் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறது. தமிழினுடைய பல்வேறு தொன்மையான நூல்கள், குறிப்பாக நடுகள், மணிமேகலை உள்ளிட்ட பல்வேறு நூல்களை இந்த மத்திய அரசினுடைய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரின் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டது. அந்த நூல்களை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. தமிழுடைய கலாச்சாரம் மற்றும் தொன்மையை உணர்த்தும் இந்த நூல்கள் என்பது மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் வெளியிடப்படுவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மனது ஏற்கனவே கூறிய நிலையில்தான் டெல்லியில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் அதிகாரப்பூர்வமாக அவர் தற்பொழுது இந்த 16 நூல்களையும் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வாரணாசிக்கு சென்று டீச்சர்ஸ் அவங்க போய் அவங்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க. இன்றைக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் பள்ளிகளில் தமிழ் மொழியை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசாங்கமாக அங்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்து தமிழ் மொழியை அவங்க படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ தமிழ் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த பிறகு ஆரம்ப கல்வியில் தாய்மொழியை கொண்டு வரணும் அப்படின்றது. அது இல்லாமல் 3 மொழிகள் அப்படி ஒரு மொழியை உத்தரப்பிரதேசம் அரசாங்கம் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்திருக்குன்னா தமிழ் மொழியினுடைய அந்த தொன்மை, தமிழ் மொழியினுடைய ஆதாரம், அந்த ஆழ்மை எந்த அளவுக்கு ரூட்டில் வந்திருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. தமிழ் மொழி மேலே மட்டுமல்ல, தமிழ் மக்கள் மேலையும் அதீத பக்தி வைத்திருக்கிறவர் விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. நரேந்திர மோடிஜி அவர். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாம இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர், சொல்வதற்கு தங்களிடம் சாதனைகள் இல்லாததால் மதுரை மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் என்றார். திமுக ஆட்சி என்றால் வளர்ச்சி என்றால் திமுக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து இருக்கிறார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், பாஜக அரசுக்கு நேர்மாறானது திமுக அரசு என்றும் தெரிவித்தார். டபுள் இன்ஜின் அவங்க சொல்ற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. அவங்க பண்றதெல்லாம் வன்முறை, வெறுப்பு பேச்சு, பிற்போக்குவாதம். இதுக்கு அப்படியே நேர்மாறான முற்போக்கு அரசு எங்க திராவிட மாடல் அரசு. டெல்லிக்கு எதிராக தமிழ்நாடு வெல்லும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரைத்தார்.